அன்பார்ந்த சகோதரர்களே, அதிலும் ஒரு வேடிக்கை என்னவென்றால், மனிதர்களை பொறுத்தவரையில் நாம் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறோம். இறைவன் நமக்கு ஒரு குழந்தையை தந்தால் எந்த ஒரு குடும்பத்தினர்களும் நம்முடைய குழந்தை அழகாக பிறக்க வேண்டும், நம்முடைய குழந்தை விகாரமான தோற்றத்தோடு பிறக்கக்கூடாது, நாம் அழகாக வாழ வேண்டும், நம்மை அழகுபடுத்த, நம்முடைய குடும்பத்தினர்களை அழகுபடுத்த திருமணம் முடிக்கும் பொழுது அழகான மனைவியை தேர்வு செய்கிறோம், பெண்கள் அழகான கணவன்மார்களை தேர்வு செய்கிறார்கள். அழகை விரும்பக்கூடியவர்கள் நாம் எல்லாம். இது யதார்த்தம், சத்தியம். ஆனால் என்ன ஒரு வேடிக்கை தெரியுமா? கடவுள்கள் என்று வரும் பொழுது இந்து சகோதர சகோதரிகள் கடவுள்களை அசிங்கமாக சித்தரிக்கிறார்கள். 4 கை, 5-6 தலைகள், விகாரமான தோற்றம், வயிறு புடைக்கிற காட்சி, மிருகங்களுடைய தலைகளை எல்லாம் கடவுள்களுக்கு பொருத்தி பார்க்கிற ஒரு எண்ணம், கடவுள்களுடைய கையில் ஆயுதங்களை கொடுத்து பார்க்கிற ஒரு சித்தாந்தம். இப்படி கடவுள்கள் என்று வரும் பொழுது அசிங்கத்தை விரும்புகிறார்கள், சொந்த வாழ்வில் அழகை விரும்புகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மிகப்பெரிய பேரழகன். அல்லாஹ் உங்களிடத்தில் அழகையே எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் பிரகாசமானவன். ஏன் தெரியுமா? இந்த உலக மக்களுக்கெல்லாம் அழகை கொடுக்கிற அந்த கடவுள், அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையில் அழகானவனாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்து சமுதாய மக்களுடைய கோட்பாடு, இந்த உலகத்தில் இறைவன் எல்லோரையும் அழகாக படைக்கிறான், தான் மட்டும் அசிங்கமாக இருக்கிறான். விகாரமான தோற்றத்தோடு, பார்த்தாலே பயப்படுகிற தோற்றத்தோடு, பார்த்தாலே அருவருக்கத்தக்க தோற்றத்தோடு, பார்த்தாலே ஒரு அசிங்கமான தோற்றத்தோடு கடவுள்களை சித்தரித்து வணக்க வழிபாடு செலுத்துகிறார்கள் இந்து சகோதர சகோதரிகள். இது தனி ஒரு விஷயம். உண்மையில் இந்து சமுதாய மக்கள் கடவுள்களை எப்படி பாவிக்கிறார்கள்? கடவுள்களுக்கென்று வணக்க வழிபாடுகளை செலுத்துகிறார்கள். தேங்காய் என்றும், மெழுகுபர்த்தி என்றும், கற்பூரம் என்றும், பாலாபிஷேகம் என்றும், பஞ்சாபிரதம் என்றும், அபிஷேகம் என்றும், பூ என்றும், எண்ணெய் என்றும், என்னென்னமெல்லாமோ பொருள்களை கொண்டு போய் உண்டியல் என்றும், காசு என்றும், பணம் என்றும், எத்தனையோ வணக்க வழிபாட்டை அவர்களால் படைக்கப்பட்ட கற்களுக்கு முன்னால் செலுத்துகிறார்கள். எதற்கு அன்பார்ந்த சோர்களே? திருப்பதி வெங்கடாச்சலபதி என்று சொல்லப்படுகிற திருப்பதி கோயிலில் வருடத்தினுடைய கணக்கு, வருடத்துடைய வசூல் கணக்கை பார்த்தால் கோடியை தாண்டி விடுகிறது. எல்லா வசதி படைத்த மக்களும் கொண்டு போய் லட்சம் கோடியாய் கொண்டு போய் கொட்டுகிறார்கள். எதற்காக? திருப்பதி வெங்கடாச்சலபதியை திருப்திப்படுத்தி எப்படியாவது நாம் பரலோக ராஜ்யத்தில் பூர்ண ஜென்ம பூமியில் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக, எப்படியாவது விமோச்சனம் அடைய வேண்டும் மறுமை நாளில் என்பதற்காக, எப்படியாவது கடவுளுடைய திருப்தியை பெற்று இந்த உலகத்திலும் மறுமை வாழ்விலும் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக அந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. ஆனால் பார்க்க தவறிவிட்டார்கள் அவர்களுடைய வேத நூலை. அவர்களுக்கென்று வழங்கப்பட்ட வேத நூலை படிக்க அவர்கள் தவறிவிட்டார்கள். அதர்வண வேதம், ரிக் வேதம், பகவத்கீதை இவைகள் எல்லாம் என்ன போதிக்கின்றது? இஸ்லாத்திலும் ஒரு கடவுள் கொள்கை உண்டு. இஸ்லாத்திலும் ஒரு கடவுள் கொள்கை உண்டு. ஆனால் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் முஹம்மது நபி அவர்களின் மூலமாக மனித சமூகத்திற்கு இறைவன் வழங்கிய கட்டளை, நீங்கள் யாரும் உங்களை வருத்தி கொண்டு எனக்கு இபாதத்துகள் செய்யக்கூடாது. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு பெண்மணி வெளியில் வெயிலில் இருக்கிறார்கள். நிழலை தேடி செல்லாமல் வெயிலில் நிற்கிறார்கள். சுட்டெரிக்கும் வெயிலில் ஒரு பெண்மணி நிற்கிறாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அந்த பெண்மணி ஏன் வெயிலில் நிற்கிறார்கள்? சஹாபாக்கள் கேட்டறிந்து வந்து பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த பெண் இறைவனுக்காக வேண்டி நேர்ச்சை செய்து வெயிலில் நிற்கிறாளாம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்ச்சையை முறித்து அந்த பெண்ணை நிழலில் அமரச் செய்யுங்கள், உங்களை நீங்களே வருத்தி கொண்டு செய்கிற இபாதத்தை இறைவன் ஒருபோதும் விரும்புவதே இல்லை. என் அற்புதமான மார்க்கம் பார்த்தீர்களா? எல்லோரும் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது ஒரு நபித்தோழர் நடந்தே செல்கிறார் ஹஜ்ஜுக்கு, இறைவனுக்கு வணக்க வழிபாடு செலுத்த. மதீனாவிலே இருந்து மக்காவுக்கு 435 கிலோமீட்டர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், யார் இவர், ஏன் நடந்து வருகிறார், வாகனம் இல்லையோ? உண்டு யா ரசூலல்லாஹ். நடந்தே அவர் ஹஜ்ஜுக்கு செல்ல இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார், நேர்ச்சை வைத்திருக்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேர்ச்சையை முறிக்க வைத்து, வாகனத்தில் ஏறிதான் நீங்கள் அந்த ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும், உங்களை நீங்களே வருத்தி கொண்டு இபாதத்து செய்வதை இறைவன் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டான் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். நாமெல்லாம் கடவுளுக்குரியவர்கள், நாமெல்லாம் இறைவனுக்குரியவர்கள். இந்த உடம்பு, இந்த கை, இந்த கால், இந்த கண் அனைத்தும் இறைவனுக்குரியது. இதை சேதப்படுத்தவோ, இதில் ஒரு காயங்களை உண்டாக்கவோ,
இதை வருத்தி கொள்ளவோ யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது. அதை வருத்தி கொண்டு இறைவனுக்கு இபாதத்து செய்வதை, இறைவனுக்கு வணக்க வழிபாடு செலுத்துவதை இறைவன் ஒருபோதும் விரும்பவே மாட்டான். அப்படி போதிக்கின்ற மார்க்கம் இஸ்லாம். இந்து சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக நம்புகிற வேத நூல்களில் ஏகத்துவத்தை குறித்து, சொர்க்கத்திற்குரிய ஏகத்துவத்தை குறித்து, ஏகத்துவம் இருந்தால் மட்டும்தானே மறுமை நாளில் சொர்க்கம் செல்ல முடியும் இறைவனுடைய நீதிமன்றத்தில். அந்த ஏகத்துவத்தை குறித்து அவருடைய வேதம் ஏதாவது கூறுகிறதா என்றால், ரிக்கு வேதம் 6ஆம் பாகம் 45வது அத்தியாயத்தின் 16வது வசனம், வணக்கத்திற்கு உரியவன் ஒரே இறைவன் மட்டும்தான், லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்கு உரியவன் ஒரே இறைவன் மட்டும்தான். நாம் சொல்லுகிற லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. பிரம்ம சாஸ்திரம் என்ற ஒரு சாஸ்திரம் உண்டு. அந்த சாஸ்திரத்தில் ஏகம் பரகம் தவிஸ்ய நாஸ்தே நகதே நகனே நாஸ்தே கிஞ்சன், இறைவன் ஒருவன் தான், அவனுக்கு நிகரானவனை இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. அவனுக்கு நிகரானவர்கள் யாருமே இல்லை. அவன் எந்த தேவையும் அற்றவன். இஸ்லாம் சொல்லுகிற குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், இறைவன் என்பவன் ஒருவன் தான். அவனுக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, மக்கள் இல்லை, பெற்றுற்றார் உறவினர்கள் யாருமே இல்லை. அவனுக்கு நிகரானவன் யாருமே இல்லை என்று இஸ்லாம் கூறுகிற அதே கோட்பாடு பிரம்மசாஸ்திரம் கூறுகிறது. அதர்வன வேதம் இல்லாம் தவற இல்லல்லாம் இல்லல்ல இல்லல்லாம் ஓமல்லாம் இல்லல்லாம் தியான நிஸ்வரூபாய, அந்த ஏக தெய்வத்திற்கு எந்த ஒரு இணையும் இந்த உலகத்திலே கிடையாது. சத்திய தெய்வத்தின் ஓம்கார சப்தத்தை இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் ஓங்கி உரத்த குரலில் சொல்ல வேண்டும், அதர்வன வேதம் கூறுகிறது. இதுவரை கண்ட ஸ்லோகங்கள் எல்லாம் என்ன ஒரு சத்தியத்தை சொல்கிறது அன்பார்ந்த சோர்களே? வணக்கத்திற்குரியவன் ஒரே இறைவனை தவிர வேறு யாரும் இல்லையாம். அந்த இறைவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே இல்லையாம். அந்த இறைவன் என்பவன் ஒருவனாம். அந்த இறைவனுடைய ஏகத்துவத்திற்கு எதிராக யாரும் இணை கற்பிக்க கூடாதாம். ஏகத்துவத்தை மக்கள் மத்தியிலே பரப்ப வேண்டுமாம். அதர்வனம் இதுவரை கூறுகிறது. ரிக்கு வேதம் 8ஆம் பாகம் 1 முதல் 11 வரை உள்ள ஸ்லோகம் புகழ் அனைத்தும் வல்லமை கொண்ட இறைவனுக்கு சொந்தமானது. ஆம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருக்குமே கிடையாது. அவன் அர் ரஹ்மான், அவன் அர் ரஹீம். திருக்குர்ஆன் சொல்லுகிறது புகழ் அனைத்தும் வல்லமை கொண்ட அந்த ஏக பரம்பொருளாகிய அந்த ஏக இறைவனுக்கு மட்டும்தான் வல்லமை, புகழ் அனைத்தும் என்று ரிக்கு வேதம் கூறுகிறது.